தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் சார்பில் நேற்றைய தினம் மாவட்ட மேல அலுவலகங்களில் பணியிடந்திரம் கோரி குடியேறும் போராட்டம் குடும்பத்துடன் அறிவிச்சிருந்தோம். நேற்றைய தினம் 29 மாவட்டத்தில் 5000க்கு மேற்பட்டோர் கைதாகினார்கள். அதிலே குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் இவர்களையும் காவல்துறை கைது செய்தது. நிறைய இடத்துல 8 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மண்டபங்களில் தண்ணி கிடையாது, அடிப்படை வசதி கிடையாது, சாப்பாடு கொடுக்கல. இந்த மாதிரி விதமான சித்திரவதைகளை காவல்துறை புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஈரோட்டில் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்காங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரியில், புதுக்கோட்டையில் இன்னைக்கு போராட்டம் நடக்கிறதுக்கு இருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தை ஒட்டி பார்க்கும்போது இன்னைக்கு சமீபத்தில் அமைச்சர் அவர்கள் 25% சம்பள உயர்வுன்னு அறிவிச்சாங்க. ஏற்கனவே அவங்க பிடித்தவங்க 16,000 வந்துச்சு, இப்போ 14,000 ரூபாய். 14,000 வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய. இப்போ ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்தணும்னு ஊழியர்கள் விரும்பி குடும்பத்தோட வந்தா அரசாங்கம் காவல்துறை மூலமா ஒடுக்குமுறை, அடக்குமுறையை திணிக்குது. இது யாருக்கு உண்டான? இப்போ ஜனநாயகத்தை பேசுறதுக்கு உண்டான நாடு கிடையாதா? ஒரு அமைதியான முறையில போராடுறதுக்கு இடம் கிடையாதா? எல்லா இடத்தையும் அரெஸ்ட் பண்ணீங்க, நைட் 8 மணி வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா குழந்தைங்க, பெண்களை நீங்க என்ன மாதிரி ஆட்சி நடத்துறீங்க? அப்ப இந்த ஊழியர் கேட்கறத பணியந்திரன் என்ன தப்பு? நீங்க எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? எச்சரி வாக்குறுதி. நாங்கள் அரசு செவிலியர் உட்பட அத்தனை அரசு தொழில 5 வருடங்கள் வேலையை பார்த்தவர்களை நாங்கள் பணியந்திரம் படுத்துவோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு பணியந்திரம் கொடுப்பதுக்கு பதிலாக போராடுறவங்கள ஒடுக்குறீங்க. அப்புறம் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தினுடைய மாவட்டம் உட்பட என்ன சொல்றாங்கன்னா, உங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணுவாங்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அமைச்சர் மிரட்டுறாரு. நீங்க உங்க கஜானா, நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து டாஸ்மாக்ல 1000 கோடி வருமானத்தை அவங்க ரத்தத்திலையும் உழைப்புனால அள்ளி கொடுத்துருக்காங்க டாஸ்மாக் ஊழியர்கள். ஆனா இன்னைக்கு அவங்க சம்பள உயர்வு, நியாயமான சம்பள உயர்வு கேட்டாலும், பணியந்திரம் கேட்டாலும் உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவேன், உன்னை ரிமாண்ட் பண்ணுவோம், உன்னை ஜெயில போடணும் அதிகாரிகள் மிரட்டிட்டு இருக்காங்க. ஒருபோது ஊழியர்களுடைய போராட்டம் தடுக்க முடியாது. நீ ஈரோட்டில் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், மற்ற மாவட்டங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். உங்க போராட்டம், ஊழியர்களுடைய போராட்டம் தொடரும். நீங்க போராடுறவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். போராடக்கூடிய மாவட்டங்களை கூப்பிட்டு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். போராடக்கூடிய சங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்தணும். உங்களுக்கு யார் வேண்டப்பட்டவங்க, நீங்க சொன்னா எல்லாம் தலையாட்டிட்டு போவாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. நீங்க போராடக்கூடிய சங்கம், எங்க விற்பனையாளர் நல சங்கம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு தனி அழைப்பு கொடுத்து போராட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு வரையும் கிடையாது. இப்ப போராடுவங்களை நீங்க மறைமுகமா எதிர்ப்பதும், உங்களுக்கு சாதமானவர்களை கூட்டு மட்டும் வச்சுக்கிட்டு நடக்குறீங்க. இது தப்பான போக்கு. அமைச்சருடைய நடவடிக்கை என்பது தப்பான போக்கு. எங்க தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நல சங்கம் நாங்க தமிழ்நாடு முழுக்க பணியந்திரம் கோரி போராடுவோம். அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் 36,000 ஊழியர்கள் 24,000 ஊழியர் தான் இருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அவங்க செத்து போனவங்க இன்னைக்கு பதில் இல்லை. அந்த குடும்பங்களுக்கு எந்த அரசு வேலையும் கிடையாது. இந்த 23 வருஷம் கஜானாவை நிரப்பி 2 லட்சம் கோடியில 50,000 கோடி அள்ளி தர்றவங்க வருஷத்துக்கு 100கணக்கான செத்து போயிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசு வேலை கிடையாது. உங்க கூடத்துல, உங்க கட்சி கூடத்துல இறந்து போனா அதுக்கு நீங்க அரசு வேலை அறிவிக்கிறீங்க. டாஸ்மாக் உயிரோடு செத்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் 24,000 பேர் உயிரோடு செத்துட்டு இருக்கான் இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு. இப்ப நீ கொடுத்த 16 வச்சுட்டு வாழ முடியாது. இவர்களுக்கு, இந்த குடும்பத்துக்கு அரசு வேலை, பணியந்திர வேலை கேட்கிறோம். நீ 23 வருஷம் உழைச்சவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கறது இதுல என்ன தப்பு இருக்கு? இவர்களை நிரந்தரப்படுத்த முடியாது. நீங்க உங்க கட்சிக்கு வந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்க வேணாம்னு சொல்ல. இவங்களை அரசு ஊழியர்களை நிரந்தரப்படுத்துங்க, இவங்களை பணியந்திரமாக்க, இவங்க கௌரவமா வாழ விடுங்க. இவங்க 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்க கூடாது, பொதுமக்கள்கிட்ட காசு கேட்க கூடாது. அது பணியந்திரம் மட்டும்தான் தீர்வு. எங்கள் சங்கம் நீங்க கைது செஞ்சாலும், அடக்குமுறை செஞ்சாலும், என்ன பண்ணாலும், நீங்க எமர்ஜென்சி முறையில கொண்டு வந்தாலும் எங்க சங்கம் போராடும், தொடர்ந்து போராடும், பணியந்திரக்காக போராடும். சார், அவங்களும் இவங்களுக்கு பணியந்திரம் கிடைக்க விடாம 10 ரூபா வாங்கி பழைக்கணும்ன்றது வச்சுட்டாங்க. இதுல மாவட்ட மேலாளர் எல்லாம் கூட்டிருக்கு. அப்புறம் சங்கங்கள் பேர்ல சில பேர் எல்லாம் செயல்பட்டாங்கன்னா அந்த புரோக்கர்ஸ் எல்லாம் கூட்டிருக்கு. மற்றபடிக்கு ஊழியர்கள் நிலைமை இந்த கஷ்டம்தான். எந்த நிலைமையும் அவங்களுக்கு உரிய மாறல. அதிகாரிலாம் நல்லா கொள்ளையடிச்சு காசு சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. ஊழியெல்லாம் நடுத்தல்ல நிக்கிறாங்க. பிடித்தம் போக 14,000 வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 3,800 ரூபா ஆகுது. இந்த கணக்கு சேர்த்தாலும் 14,000 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். நீங்க இதே நாங்க கோஆப்டெக்ஸ், இதே ஒரு கார்பரேஷன் தான், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் தான். 23 வருஷம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். நாங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்ல கேஸ் நடத்திட்டு வரோம். அந்த கேஸ்ல கோஆப்டெக்ஸோட சம்பளம் நாங்க போட்டுக்கோம். கேரளால வேலை பார்த்தா 35,000 76,000 சம்பளம். இந்த 23 வருஷம் வேலை பார்க்கணும். நீ கார்பரேஷன்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு சம்பளம், கார்பரேஷன்ல ஒரு இவன் மட்டும் 14,000 ரூபாய்க்கு மட்டும் இருக்கணுமா? இவங்க மட்டும் வாழணுமா? இவங்க தான் இந்த 23 வருஷம் அரசு கஜானாவுக்கு வருமானத்தை கொடுக்குறோம். சார், அவர் சொல்றாங்க 560 கோடிக்கு மேல செலவாகுது வருஷத்துக்கு. இப்போ 118 கோடி செலவாகும். தீபாவளி பொங்கலுக்கு 1000 கோடி சார். 1000 கோடி உழைச்சு கொடுக்குறோம் இந்த டாஸ்மாக் கோடி அரசு கஜானா. இது இந்த பெரிய வருவாய், இது கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க நினைச்சாங்கன்னா செய்ய முடியும் சார். செய்ய முடியாம தொழிலாளியுடைய குரல் வலையை நசுக்கிற விதமா தான், ஜனநாயக உரிமை நசுக்கிற விதமா தான் செய்யறாங்க.
எல்லா பிரச்சனைக்கு தீர்வு அந்த பணியாளர் சொல்லி பாக்குற சிந்தனை தான் பயங்கர ஆபத்தானது. அவங்க எல்லாரும் உழைப்பு சுரண்டல வச்சிருக்கீங்க, நீங்களும் இப்ப கொத்தடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு குடும்பத்தை 2 குழந்தைங்களை வச்சிருக்கக்கூடிய குடும்பத்தை நீ 11,000 ரூபாய் சம்பளத்தை வாழுன்னு சொல்றது இருக்குல்ல, இதோட அநீதியான விஷயம் என்ன இருக்க முடியும்? அராஜகமான விஷயம் என்ன இருக்க முடியும்? மனிதாபிமானம் மற்ற செயல்ன்றது என்ன இருக்க முடியும்? அதுக்கு நீங்க தீர்வு சொல்றதுக்கு பதிலா நீ 20 வருஷம் இந்த சம்பளத்தை வாழ்ந்துட்ட, நீ வாழ்ந்து கேடு, அந்த ஆட்சியெல்லாம் இருந்தல்ல, இந்த ஆட்சியிலும் இரு. இப்படி ஒரு சுரண்டல் முறையை நீங்க ஊக்குவிக்க விதமா பண்றதுனால தான் பொதுமக்களுக்கு 10 ரூபாய்க்கு போகுது. அவன் பொதுமக்கள்கிட்ட 10 ரூபாய் யாரும் வாங்கக்கூடாது ஊழியர் நினைக்கிறான். ஒரு சில பேர் இதை வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சவங்களை தவிர பெரும்பான்மை பணியாளர்கள் நேர்மையா வாழணும்னு நினைக்கிறேன். நேர்மையா வாழ்றதுக்கு கொடுங்களேன். 23 பட்ச சம்பளம் அரசு ஊழியருக்கு இருக்கிற சம்பளத்தை கொடுங்க. 50,000 குறைந்தபட்ச சம்பளம், அந்த சம்பளத்தை கொடுங்க. பணியந்திரப்படுத்துங்க. அதுக்கு மேல 1 ரூபாய் வச்சு வித்தாலும் நீங்க என்ன நடவடிக்கை என்ன? எல்லா சங்கமும் சேர்ந்து நான் கையெழுத்து போறோம். எங்க சங்கம் குறிப்பா கையெழுத்து போறோம். நாங்க முதலமைச்சர் பாராட்டு நிகழ்ச்சி நடத்த கூட நாங்க ரெடியா இருக்கோம். பொதுமக்களுக்கும் கடையில உள்ள நிர்வாக செலவு எல்லாமே யார் தருது? இந்த காசு எல்லாமே நிர்வாக செலவு எல்லாமே நிர்வாகம் தர்றது இல்லைங்க, கவர்மெண்ட் தர்றது இல்லை. இது முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. இது என்னன்னா பொதுமக்களையும் ஊழியர்களையும் எதிர்க்க விட்டு அவங்கள கேவலமா இந்த குடும்பங்களை மற்றதுல பேச விட்டு அரசாங்கம் ரசிக்கிறாங்க, நிர்வாகம் ரசிக்குது. இந்த ஊழியர் தான் என்ன கொத்தடிமையா வச்சா என்ன, கெட்ட வார்த்தையில திட்டு குண்டு போடு என்ன வேணா பேச, அந்த குடும்பத்தை அவமானமா பேசு, எங்களுக்கு என்ன, நீ நாசமா போ. அரசாங்க பேரு நடத்துறவங்க யாருமே சாராய கடை நடத்தணும் வரல. ஒரு அரசாங்கம் சாராயத்துக்கு தான் பொழைக்கணும்னு அரசாங்கம் நினைக்கிறேன். அரசாங்கத்துக்கிட்ட பிரச்சனை ஒரு ஏழை பொதுமக்கிட்ட பிரச்சனை தீரணும்னா இப்பயும் சொல்றோம், பணியேந்திரம் மட்டும் தாங்க தீரும்.